ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நான் வந்து ட்ரம்போடைய இந்த கோல்டன் கார்ட பத்தி தான் வந்து பேசணும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா நேத்தி நான் சில ஸ்பீச் எல்லாம் கேட்ட உடனே, "வாட் ப்ரோ! ராங் ப்ரோ!" அப்படின்னு ஆயிட்டேன். ஸோ அத பத்தி தான் வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு ராண்ட் வீடியோ போடணும் அப்படின்னு நெனச்சேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். தாவேகா உடைய ஃபர்ஸ்ட் இயர் அவங்க கட்சி ஆரம்பிச்சு 1 இயர் ஆனிவர்சரி நேத்து கொண்டாடுனாங்க. அதுக்கு வந்து ஒரு கூட்டம் போட்டு விஜய் வந்து ஒரு வந்து ஸ்பீச் வந்து பேசியிருந்தாரு. இத பத்தின ராண்ட் வீடியோ தான். தயவு செஞ்சு ராண்ட் வீடியோ பிடிக்காதவங்க, இத வந்து பார்க்கறத வந்து தவிர்த்துடுங்க. அப்புறம் பார்த்துட்டு கழுவி கழுவி கமெண்ட்ஸ்ல வந்து ஊத்தாதீங்க. ஸோ அ இன்னைக்கு நம்ப பார்க்க போறது வந்து, நான் சொன்ன மாதிரியே தாவேகா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க 2வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்காக அவங்க வந்து ஒரு மேடை போட்டு ஒரு செலிப்ரேஷன் வச்சாங்க. அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களுடைய ஸ்பீச்ச பேசினாங்க. அந்த ஸ்பீச்ல இருந்து எடுத்த சில விஷயங்கள பத்தின ராண்ட் வீடியோ தான் வந்து இது. ஸோ இந்த ஸ்பீச்ல வந்து ஃபர்ஸ்ட்டு அவரு ஒரு விஷயம் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்டின்னா, 1967ல வந்தது போல, ஒரு அண்ணா போல, ஒரு எம்ஜிஆர் போல இந்த பேரெல்லாம் அவரு சொல்லல. அந்த 1967 அப்டின்றதெல்லாம் வந்து அவரு சொல்லும்போது, நம்ப வந்து புரிஞ்சுக்கிறோம். ஒரு அண்ணா போல, ஒரு எம்ஜிஆர் போல வந்து நாங்க வந்து வருவோம். எங்க கட்சி வந்து வரும் அப்படின்றத வந்து ரொம்ப கொஞ்சம் கூசாம சொல்லியிருக்கிறாரு. 1967ல அண்ணா வரும்போது வந்து அவருக்கு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 49ல இருந்து அவரு வந்து எத்தன போராட்டங்கள் பண்றாரு, எத்தன மேடையில ஏறி பேசியிருக்கிறாரு, எத்தன அ எத்தன வந்து மொழி போர்ல எத்தன விஷயம் வந்து பண்ணியிருக்காரு, எத்தன தடவ ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ கொள்கைகள், எத்தன விஷயத்த மக்கள் கிட்ட போய் சேர்த்திருக்காங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்கா நெறைய விஷயத்துக்கு போராடியிருக்காங்க. இது எல்லாம் பண்ணி அண்ணா மட்டும் கிடையாது. ஈவன் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா கூட, அவரு ஒண்ணும் 1 வருஷத்துலலாம் வந்து சிஎம் ஆகல. 1 வருஷத்துல கட்சிய பிரிச்சு வெளியில வந்தாரு வழிய, அவரு திக காலத்துல இருந்து எவ்வளவோ டி டி டிஎம்கேல எவ்வளவோ பணியாற்றி இருக்கிறாரு. எத்தன விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பொலிட்டிக்கல் வியூஸ வந்து எப்படி மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல இறங்கி எத்தன போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நெறைய சிச்சுவேஷன்ல மக்களோட மக்களா நின்னுருக்காங்க. ஸோ 67ல வந்து அவங்க சொல்ற மாரி அண்ணா ஒண்ணும் அப்படியே சுயம்பா வந்து டக்குன்னு திடீர்னு ஒரு நாள் வந்து வந்துடல. 18 வருஷம் போராட்டம், 18 வருஷம் வந்து விடாமுயற்சி, 18 வருஷம் வேல பார்த்த பிறகு தான் வந்து ஒரு அண்ணாவாலயோ, இல்ல ஒரு எம்ஜிஆராலயோ வந்து எப்போ அவங்க வர முடிஞ்சுச்சு அப்படின்னா, இத்தன விஷயங்கள் வந்து அவங்க பண்ணி, போராடி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க சிஎம் ஆக முடிஞ்சுச்சு. ஸோ நீங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷத்துல இதுவரைக்கும் 1 வருஷத்துல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா, அவங்க பெருசா எதுவும் பண்ணல. பண்றதுக்கு நெறைய இருந்தா கூட, அவங்க வந்து பெருசா எதுவும் பண்ணல. நம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்ப தான் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர உருவாக்கணும். ஸோ இதெல்லாம் உருவாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ள அவங்க வந்து அரசியல் களத்துல அப்படியே குதிக்க முடியாதுன்ற விஷயத்த நம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதுக்காக நீங்க வந்து ரொம்ப தான்றோண்டித்தனமா வந்து ஒரு 67 அண்ணா வந்தது போல, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்தது போல நான் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? இவங்களுக்கு பின்னாடி எவ்ளோ உழைப்பு இருக்கு, எத்தன விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு கொஞ்சமாவது நீங்க யோசிக்கணும் ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு விஷயம். 2வது விஷயம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து கட்சி தொடங்குன காலத்துல இருந்து, அவங்களோட கொள்கைய அறிவிச்ச காலத்துல இருந்து, அவங்க வந்து 2 விஷயம் சொல்றாங்க. எங்களுடைய அரசியல் எதிரின்னு ஒருத்தவங்கள சொல்றாங்க. எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஒருத்தவங்கள சொல்றாங்க. அரசியல் எதிரி அப்படின்னு சொல்றது டிஎம்கேவ, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றது பிஜேபிய. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அரசியல் எதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா வந்து கொள்கை எதிரி வந்து ஜெனரலா வந்து மாறிக்கிட்டே இருக்காது. ஏன்னா உங்க கொள்கைய நாளுக்கு நாள் மாத்த மாட்டீங்க. இது வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். அரசியல் எதிரிய விட கொள்கை எதிரிய தான் வந்து நம்ம வந்து ரொம்ப தீர்க்கமா எதிர்க்க வேண்டியவங்க. ஏன்னா கொள்கை எதிரி யாரு அப்படின்னா, உங்களோட கொள்கை எங்க மக்களுக்கு வந்து பயன்படாது அப்படின்னு ஒருத்தவங்கள வந்து நம்ம சொல்றோம். அரசியல் எதிரின்னு யார சொல்றோம்னா, உங்க கொள்கையெல்லாம் கரெக்ட் தான். நீங்க போற வழியெல்லாம் கரெக்ட் தான். சின்ன சின்ன ஆப்பரேஷனலா சில தவறுகள் இருக்கு. அந்த தவறுகள மட்டும் தவிர்த்துக்கிட்டா, இது இது வந்து என்னோட மக்களுக்கு நல்லது தான். அப்படின்னு அவங்க கொள்கைய எடுத்துக்கிறோம். ஆனா, அவங்க செய்யற சில விஷயங்கள் வந்து ஏற்கும்படியா இல்ல. லைக் இந்த மாதிரி ஒரு வாரிசு அரசியலா இருக்கட்டும், ஒரு ஊழலா இருக்கட்டும். இந்த மாரி சில பிரச்சனைகள் இருக்கு. ஓவரால் நீங்க உங்களோட கொள்கை எங்க மக்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றது தான் அரசியல் எதிரி. அரசியல் எதிரியா இன்னைக்கு டிஎம்கே இருக்கலாம், நாளைக்கு ஏடிஎம்கே மாறலாம். அரசியல் எதிரியா இருக்கிறவங்க நாளைக்கு நண்பனா மாறலாம். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொள்கை எதிரியா இருக்கிறவங்க என்னைக்குமே வந்து ஒரு நண்பனா வந்து அவங்க மாறவே முடியாது. ஏன்னா, உங்க கொள்கையே எங்க மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது,
போன சென்ட்ரல் எலக்ஷன் நடக்கும்போது, நீங்க வந்து ஏன் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணல? கண்டிப்பா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது நீங்க வந்து அதுல இறங்கி, நீங்க வந்து உங்கள உங்கள வந்து நாங்க கொள்கை எதிரியா வைக்கிறோம். ஸோ அப்ப வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நாங்க வந்து இயங்குவோம் அப்படின்னு அந்த எலக்ஷன் அப்ப கொஞ்சமாவது நீங்க வந்திருக்கணும். அந்த விதத்துல சீமான் வந்து எவ்வளவோ தேவலாம். அவரு ஜெயிக்கிறாரோ, தோக்குறாரோ, பட் எல்லாத்துலயும் நான் நிப்பேன். உனக்கு எதிரி நான் தான். நான் வந்து உனக்கு அகைன்ஸ்ட்டா நிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரியா ஒருத்தர நீங்க சொல்றீங்க. அவங்கள எதிர்க்கிறதுக்கே வந்து பெருசா உங்களால முடியல. ஆனா வந்து நான் வந்து இப்போ வந்து எனக்கு படம் நடிக்கிறது கொஞ்சம் முக்கியம். அதனால இப்ப நான் நடிச்சுட்டு வந்துர்றேன். இப்போதைக்கு நான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட எதிர்க்கிற வேலைய பார்க்கல. அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. ஸோ இது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்து அவரு பேசின முக்கியமான விஷயம், அவரு இதே தான் வெர்பாட்டமா சொல்றாரு. இப்போ புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இந்த வந்து மொழி பிரச்சனைய கொண்டு வந்திருக்காங்க. என்ன ப்ரோ! இந்த மொழி பிரச்சனை இன்னைக்கு வந்ததா? நீங்க சொன்னீங்களே 1967 அதுக்கு முன்னாடி இல்ல. அந்த 67ல அண்ணா ஜெயிச்சதுக்கு காரணமா இருந்ததே இந்த மொழி போர் தான் ப்ரோ. ஸோ அப்படி இருக்கும்போது, இன்னைக்கு புதுசா இத கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லலாமா? அப்படின்றது எனக்கு தெரியல. அது சொல்லும்போது ஓகே. அத கூட சொல்றாரு. அத சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எல்கேஜி, யுகேஜி பசங்க மாதிரி இவங்க 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இது வந்து அவ்ளோ சின்ன விஷயமா, ஒதுக்க வேண்டிய விஷயமா வந்து எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்க எவ்ளோ ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த பேசியிருக்கணும். அதுல வந்து அவரு பொத்தாம் பொதுவா ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது குடுக்க வேண்டியது உங்க கடமை, வாங்க வேண்டியது அவங்க கடமை. குடுக்கறது யாரு? வாங்குறது யாரு? இத பத்தி எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல. யார் பேரையும் சொல்லல. இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன? அப்படின்றத வந்து அவரு வந்து கொஞ்சம் கூட அவங்களோட கேடர் மக்களுக்கு வந்து விளக்கவே இல்ல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கட்சிய ஆரம்பிச்சு அத ஃபவுண்டேஷன் போடும்போது, உங்களுடைய கேடர் கேடர் மக்கள் சில பேர் இருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்காக சில மக்கள் இருக்கும்போது, அவங்களுக்கு உங்களுடைய பாலிசிய, ஹிஸ்டரிய நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்றத வந்து ஒரு விளக்கமா விளக்க வேண்டிய ஒரு ஒரு பொறுப்பு வந்து அந்த தலைவனோடது. இன்னைக்கும் வந்து நீங்க வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே என்ன சொன்னாலும் ஒரு 10 வருஷம் ஆட்சியில இல்லன்னா கூட, அவங்களால ஏன் வந்து அவங்களோட மக்கள இன்டாக்ட்டா வச்சுக்க முடியுது அப்டின்னா, அவங்க வந்து இத ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மீனிங்ஃபுல் ஒரு பாண்ட வந்து அவங்களோட மக்களோட அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எப்ப வரும் அப்டின்னா, நீங்க சில விஷயத்த விளக்கமா சொல்லும்போது தான் வந்து அந்த கனெக்ட் வந்து உருவாகும். எதையுமே சொல்லாம பொத்தாம் பொதுவா எல்கேஜி, யுகேஜி சண்ட மாதிரி நீங்க சண்ட போட்டுக்கிறீங்க அப்படின்னு இந்த விஷயத்த கடந்து போக முடியுமா? அப்படின்றது எனக்கு தெரியல. இதுல வந்து அவருக்கே நல்லா தெரியும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் நெறைய விஷயத்துல நம்பளுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஃபண்ட ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்படி சொல்லும்போது, நான் இதுக்காக இன்ன பண்ண தயாரா இருக்கேன். இப்படி இறங்கி நான் போராடுவேன். நான் டெல்லி வரைக்கும் போய் போராடுவேன். இன்னைக்கு ஜெயிச்ச கெஜ்ரிவால் அதாவது இப்போ ரீசென்ட்டா அரசியலுக்கு வந்த கெஜ்ரிவால் முதற்கொண்டு இந்த மாதிரி ஒரு போராட்ட குணம் வச்சு தான் வந்து உள்ளார வந்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து இத போய் பண்றீங்களே, இத ஒண்ணுமே பண்ணலையேன்னு இப்ப இருக்கிற ஆளும் கட்சிய சொல்லும்போது, நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படின்றதையும் சொல்லணும். அப்படின்றத தான் வந்து நான் வந்து நெனைக்கிறேன். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து அவரு பேசின விஷயம் வந்து, இந்த மாதிரி பொலிட்டீஷியன் எல்லாம் வந்து பண்ணையாரா ஆயிட்டாங்க. இன்னைக்கு காசு சம்பாரிக்கிறது மட்டும் தான் வந்து ஒரு ஆளும் கட்சியோ, எதிர்க்கட்சியோ, ஒரு கட்சியில, ஒரு அரசியல்ல காசு சம்பாரிக்கிறது மட்டும் தான் வந்து ஒரு முதன்மை விஷயமா இருக்கு. மக்களுக்கு சேவை பண்றது வந்து முதன்மை விஷயமா இல்ல. எல்லாரும் வந்து ஒரு பண்ணையாரா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. பாஸ் நீங்க மட்டும் என்னவா இருக்கீங்க? ஒரு ஒரு படம் வந்து ஒரு 200,00,00,000ல ஒரு படம் எடுக்குறாங்கன்னா, அதுல 150,00,00,000 நீங்க வந்து சம்பளமா வாங்குறீங்க. மிச்சம் 50,00,00,000 தான் மிச்சம் எல்லா செலவும் இருக்கு. இது ஒரு ரேஷனலா இல்லன்னு பரத்வாஜ்லருந்து எல்லாருமே வந்து இது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்படின்னு நெறைய சினிமா கவுன்சில்ல இத பத்தி பேசியிருக்காங்க. அப்ப இது கரெக்ட்டான விஷயமா? சரி ஓகே. நீங்க 150,00,00,000 வாங்குறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கு. நீங்க வாங்குறீங்க. ஆனா, இவ்ளோ காசு வாங்குன பிறகும் ஒரு சரத்குமார், ராதா ரவி, இல்ல இப்போ வந்திருக்கிற ஈவன் விஷால கூட எடுத்துக்கோங்க. விஷால் அளவுக்கு கூட நீங்க வந்து உங்களோட பயணம் பண்ண இந்த சினிமா துறை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்க இதுவரைக்கும் இவ்ளோ நாள் சினிமால இருந்திருக்கீங்க. இதுவரைக்கும் வந்து நீங்க நெனச்சிருக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்க நெனச்சு ஏதோ ஒண்ணு பண்ணதா
150 ரூபான்றேன் பாருங்க. 150 கோடி வாங்கி அ அ பாக்கெட்ல போட்டுக்கிட்டு போய் தான் இருக்கீங்களே வெளிய, நீங்க மட்டும் காசு சம்பாரிக்கணும்னு இல்லாம, வேற என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்கன்றது வந்து, எனக்கு வந்து கொஞ்சம் கூட நிஜமாலுமே புரியல ப்ரோ. நீங்க விளக்கமா சொன்னா தான் எனக்கெல்லாம் புரியும். நாங்கலாம் ரொம்ப பாமர மக்கள். அதனால நீங்க எதையுமே இந்த மாதிரி அப்படியே பாலிஷா சொன்னா பாஷ் மக்களுக்கு தான் புரியும். பாமர மக்களுக்கு நீங்க வந்து கொஞ்சம் விளக்கமா சொன்னா தான் புரியும். அடுத்து வந்து அவரு இன்னொரு விஷயம் வந்து அடிக்கடி அவரு சொல்றாரு. இந்த ஸ்பீச்லயும் வந்து அவரு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அ ஊனா இந்த Twitterல இறங்கி சின்ன பசங்க மாதிரி 2 பேரும் எவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம ஸ்டேட்ல. ஆனா வந்து Twitterல இறங்கி 2 பேரும் சின்ன பசங்க மாரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு சிரிப்பான விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு கரெக்ட்டான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தான். ஓகே. நாங்க ஒத்துக்கிறோம். இவங்க 2 பேரும் Twitterல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீச்லயே அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஒரு விஷயம் Twitterல போயிட்டு இருக்கும்போது, நம்ப பசங்க நடுவுல பூந்து விளையாடிட்டு, ஒரு சம்பவத்த செஞ்சுட்டு கம்முன்னு சைலன்ட்டா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பசங்க என்ன செஞ்சாங்க, இந்த கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின்னு ட்விட்டர்ல 2 பேரும் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம பசங்க உள்ளார போயி அ டி டிவிகே ஃபார் டிஎன் அப்படின்னு போட்டுட்டு ஆளு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இது மட்டும் கரெக்ட்டா? ஸோ நீங்க மட்டும் என்ன மாதிரியான அரசியல் பண்றீங்க? அட்லீஸ்ட் ஒரு அண்ணாமலை எடுத்துக்கோங்க, ஒரு எடப்பாடி எடுத்துக்கோங்க, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிய எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே ஒரு போராட்டம் பண்றாங்க. இறங்கி வந்து மீடியா கிட்ட பேசுறாங்க. நெறைய விஷயத்துல மக்களோட மக்களா வந்து நிக்கிறாங்க. ஒரு ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா, ஓகேங்க. நீங்க வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி இருந்தா கூட நான் போட் எடுத்துக்கிட்டு தான் போவேன்னு போறாங்க. இதையாவது செய்றாங்க. இது கூட Twitterலயும் வந்து ட்ரெண்ட் பண்றாங்க. ஆனா, நீங்க என்ன பண்றீங்க? ப்ரோ, நீங்க வந்து நம்ப வந்து ஓகே, ஃப்ளட்ல இருக்கிறவங்கள வீட்டுக்கு கொண்டு வாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து நான் வந்து வீட்ல ஃபோட்டோ ஷூட் பண்றேன். நான் வந்து அந்த இடத்துல கூட போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க ப்ரோ. வாட் ப்ரோ? இது மட்டும் கரெக்ட்டுங்களா? இந்த மத்த விஷயங்களையும் செஞ்சு, அதுக்கப்புறம் Twitterல ட்ரெண்ட் பண்ணா ஓகே. இதுவும் ஒரு மீடியம், இதுவும் ஒரு சேனல். இதுலயும் வந்து அவங்க ட்ரெண்ட் பண்றாங்கன்னு விட்டுடலாம். ஆனா, நான் வந்து Twitterல மட்டுமே அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அ ஒரு வெள்ளமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், மக்கள் என் வீட்டுக்கு வரட்டும், நான் மக்களோட இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அதே மாதிரி அந்த நேத்தி நடந்த கூட்டத்துல எல்லாருமே பேசும்போது, ஆதவ் அர்ஜுன் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 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 பிளவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பிளவுன்னு சத்தியமா வந்து எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச என்ன பிளவு அப்படின்னா, இந்த இந்த பனையூர் கதவ முதல்ல பிளந்துக்கிட்டு விஜய் வந்து வெளியில வரணும். அப்படி வெளிய வந்தா தான் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நடக்கும் அப்படின்றது தான் வந்து நான் வந்து ரொம்ப தீர்க்கமா வந்து நம்புறேன். அடுத்து வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த பத்தி வந்து எல்லாருமே பேசுறாங்க அந்த கூட்டத்துல. என்ன பேசுறாங்க? அதாவது விஜயும் பேசுறாரு. பிளஸ் நம்ப ஆதவ் அர்ஜுன் ப்ரோ அவரும் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாங்க அப்டின்னா வந்து ஊழல் அப்படின்னு ஊழல பத்தி வந்து நெறைய வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் இந்த மேடையில உட்கார்ந்திருக்கிறாரு இல்லையா? ஆதவ் அர்ஜுன். இந்த ஆதவ் அர்ஜுன் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன கட்சியெல்லாம் ஃபண்ட் பண்ணியிருக்காரு? பிஜேபியில ஆரம்பிச்சு டிஎம்கே வரைக்கும் ஃபண்ட் பண்ணியிருக்காரு. சரி ஃபண்ட் பண்ணட்டும். அவங்க வந்து யார வேணா ஃபண்ட் பண்ணலாம். எந்த கட்சி வேணா யார்கிட்ட வேணா ஃபண்ட் பண்ணலாம். ஃபண்ட் வாங்கலாம். அத பத்தி நம்ம எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப விரும்பல. ஆனா, இந்த ஃபண்டிங் இவ்ளோ காசு எப்படி வந்தது? இந்த எல்லாருமே 2 விஷயத்த பத்தி ரொம்ப தீர்க்கமா பேசுறாங்க. என்ன விஷயம் பேசுறாங்கன்னா, ஒண்ணு வந்து ஊழல். அத அழிக்கணும்னு சொல்றாங்க. உன்னொன்னு வந்து வாரிசு அரசியல். இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆதவ அர்ஜுனாவே வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு மேடையில ஒரு சென்டர் பாயிண்ட்டா வந்து பாவம் புசி ஆனந்த் வந்து எங்க ஊர்க்காரருங்க, பாண்டிச்சேரிக்காரரு. அவரு 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 போட்டது வந்து உழைப்பு மட்டும். ஓகேவா? ரொம்ப விடாத உழைப்பு மட்டும் போட்டிருக்காரு. ஆனா பணம், ஃபியூவல் யாரு போட்டிருக்காருன்னா, ஆதவ் அர்ஜுன் போட்டிருக்காரு. சோ இன்னைக்கு உழைப்பு போட்டவன தாண்டி இந்த பணம் போட்டவர் தான் வந்து மேடையில வந்து நிறுத்தப்படுறார். எல்லா கட்சிக்கும் யாரோ ஒருத்தவங்க ஃபண்டிங் பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ப ஈவன் மோடி அரசாங்கத்த கூட வந்து நம்ப வந்து குற்றம் சாட்டுறோம். இந்த மாரி அதானி, அம்பானி தான் வந்து ஃபண்ட் பண்றாங்கன்னு. ஆனா என்னைக்காவது இவங்கள கொண்டு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மேடையில நிறுத்தி இருக்கிறாங்களா? அப்படின்னா அந்த அளவுக்கு எந்த கட்சியும் போனதில்ல. ஏன்னா அவங்களோட கொள்கைகள் வேற. அவங்க இன்னைக்கு இந்த கட்சியோட இருப்பாங்க. நாளைக்கு வேற கட்சிக்கு போவாங்க. சோ என்னைக்குமே வந்து
இவங்கலாம் வந்து காசு குடுக்குற சில 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 பேர வந்து என்னைக்குமே வந்து மேடை ஏத்துனது கிடையாது. நம்மளோட கொள்கையோட நம்பளோட பயணிக்கிறாங்க. நம்பளுடைய மக்கள் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியனா ஒண்ணு இருக்கணும். இல்லன்னா நம்பளுடைய தொண்டனா இருக்கணும். இவங்கள மட்டும் தான் வந்து நம்ப வந்து எல்லா கட்சிகளும், இந்தியால இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து மேடை ஏத்தியிருக்கிறாங்க. ஒருவேள வந்து விஜய் வந்து நம்ப ட்ரம்ப போல வந்து உருமாறி இருக்கிறாரு. நியூ ட்ரெண்டா வந்து ட்ரம்ப் ட்ரெண்ட வந்து எதிர்பார்த்திருக்காரு. அவரு எப்படி வந்து ஒரு இலான் மஸ்க் ஃபண்டிங் பண்றாரு இல்லையா? அவரு ஏகப்பட்ட ஃபண்டிங் பண்றாரு ட்ரம்ப்புக்கு. அவர எப்படி வந்து ப்ரோவா சேர்த்திருக்காங்களோ, அதே மாதிரி ஆதவ் அர்ஜுன் அவரு வந்து ஃபண்டிங் பண்றாரு. அவர வந்து ஒரு ப்ரோவா சேர்த்திருக்கிறாரு. ஓகே, சேர்க்கட்டும். பட் ஆனா இந்த ஆதவ் அர்ஜுன் ஃபண்டிங் பண்றாரு இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறுவனம் என்ன? இந்த மார்டின் லாட்டரி இவங்க எப்படி சம்பாரிச்சிருக்காங்க? இவங்க மேல இருக்கிற ஊழல் வழக்கெல்லாம் என்ன? இதெல்லாம் அவரு தெரிஞ்சது அப்படின்னா, தெரியும் பட்சத்துல, அவங்க கிட்ட இருந்து எப்படி இவரு வந்து ஒரு ஃபண்டிங் வாங்க முடியும்? சரி ஃபண்டிங்கே வாங்கலன்னு சொன்னா கூட, அவர மட்டும் எப்படி வந்து இவரு வந்து ஒரு அட்வைசராவோ, இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ வச்சிருக்க முடியும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இந்த இந்த ஊழல் அப்படின்றது வந்து அ எல்லா கட்சியிலயும் இருக்க தான் செய்யுது. நான் வந்து அத வந்து மறுக்கவே இல்ல. பட் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து இவங்க வந்து இந்த ஊழல் பணத்துல தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. அட்லீஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கேவாவது வந்து இந்த மாதிரி ஆரம்பிக்கல. நிஜமா இறங்கி நின்னு தொண்டர்கிட்ட காசு வாங்கி ஆரம்பிச்சதால தான் அட்லீஸ்ட் அவங்களால ஒரு 30, 40 வருஷமாவது ஒழுங்கா ஆட்சி பண்ண முடிஞ்சுச்சு. இவங்க வந்து ஆரம்பம் ஃபவுண்டேஷனே வந்து இந்த மாரி ஊழல் பணத்துல ஆரம்பிச்சா, எப்படி வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ ஊழல் வந்து ஒரு பக்கம் இருக்க, அடுத்தது வந்து அவங்க சொல்றது வந்து இந்த வாரிசு அரசியல். ஸோ வாரிசு அரசியல பத்தி வந்து நம்ம பேசுறோம். இதே ஆதவ அர்ஜுனாவ எடுத்துக்கோங்க. அவரு யாரு? அவங்க மாமா இல்லன்னா, அவரு இன்னைக்கு நிக்க முடியுமா? டைரக்ட் வாரிசு இல்ல. பட் அவங்க மாமா இல்லன்னா, இன்னைக்கு அவரு இந்த மேடையில இருக்க முடியுமா? நேத்து அவரு டிஎம்கேவோட இருக்க முடியுமா? விசிகாவோட இருக்க முடியுமா? இதெல்லாம் என்னைக்குமே வந்து அவரால பண்ணியிருக்கவே முடியாது. சரி ஓகேங்க. ஆதவ அர்ஜுனா யாரோ வந்து சேர்ந்த ப்ரோ தான் ஆதவ அர்ஜுனா. பட் விஜய் யாரு? அவரு இன்னைக்கு எப்படி படம் நடிக்க முடிஞ்சுச்சு? அன்னைக்கு அவங்க அப்பா வந்து விடாம அவர வச்சு படம் எடுக்காம இருந்திருந்தா, இன்னைக்கு அவரால வந்து ஒரு லீடிங் ஹீரோவா அத தாண்டி அவரோட முயற்சி இருக்கு. விஜயோட முயற்சிய என்னைக்குமே வந்து நான் வந்து சாதாரணமா எடை போடவே இல்ல. ஆனா, அந்த அவங்களுடைய அப்பா இந்த துறையில இல்லாம, வேற ஒரு துறையில இருந்திருந்து, அவருக்கு இந்த எக்ஸ்போஷரே இல்லன்னா, அவரால இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா? அவங்க அப்பா இருந்ததால தானே விஜயகாந்த் இவர் கைய புடிச்சு அவரோட படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இதெல்லாம் எதனால நடந்தது? அவங்க அப்பா சினிமா துறையில இல்லன்னா நடந்திருக்குமா? இன்னைக்கு வந்து விஜயோட பையன் வந்து டைரக்டர் ஆகணும். ஏதோ ஒரு படத்துக்கு கூட அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? எடுத்த உடனே ஒருத்தவங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஆயிட முடியுமா? நீங்க இன்னைக்கு ஒரு லீடிங் ஹீரோவா இருக்கிறதுனால தானே இப்போ இதெல்லாம் வந்து வாரிசு கிடையாது. சோ சினிமால இருந்தா அது வாரிசு அரசியல் கிடையாது. ஓகேவா? ஆனா சினிமால இருந்தா அது வந்து வாரிசு கிடையாது. பட் வந்து அரசியல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஓகே, ஃபைன். அதையும் வந்து நம்ம ஏத்துக்கிறோம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எங்களுக்கு வந்து தெரியும். டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க கிட்டலாம் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தெரியாம கிடையாது. இப்ப பிஜேபி இருக்கிறாங்கன்னா, இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனா, இவங்கள தாண்டி இன்னொரு பெட்டர் பெர்சன் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அவங்க சில விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்காக நின்னுருக்காங்க. மக்களோட மக்களா நெறைய பிரச்சனைகள அவங்க அவங்க எங்களுக்காக குரல் கொடுத்திருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. அது கூட இந்த ஊழலும், ஒரு ஒரு வாரிசு அரசியலும் இருக்கிறது ஓகேன்னு நாங்க நெனைக்கல. ஆனா, இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொருத்தவங்க ப்ரூவ் ஆகல. இதுவரைக்கும் ப்ரூவ் ஆகல. நீங்க அத ப்ரூவ் பண்ணுங்க, நாங்க உங்ககிட்ட வரோம். ஆனா, நீங்க என்ன செய்றீங்கன்னா, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ செஞ்ச தப்புக்கள மட்டும் நீங்க செய்றீங்க. அவங்க செஞ்ச நல்லதுல ஒண்ணும் செஞ்சபடி காணோம். அவங்க ஒரு மொழிப்போர் பண்ணாங்க. பல விஷயத்துல அவங்க வந்து எதிர்குரல் குடுத்தாங்க. ஒரு கவர்மெண்ட்ட நின்னு ஸ்ட்ராங்கா நெத்தி பொட்டுல அடிக்கிற மாரி நின்னு பேசி, பேர் சொல்லி அப்போஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள். அதெல்லாம் நீங்க செய்யல. பட் அவங்க செஞ்ச கெட்ட விஷயம். ஒரு ஆதவ் அர்ஜுனா ஃபண்ட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு பிரசாந்த் கிஷோர வச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள். இதெல்லாம் அவங்க செஞ்ச கெட்ட விஷயங்கள். அத மட்டும் தான் நீங்க இப்ப வந்து செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து எங்களுக்கு வந்து தெரியுது. ஈவன் இப்ப வந்து நீங்க பிஜேபி ஆளுங்கட்சியா சென்ட்ரல்ல இருக்கிறதே வந்து நீங்க எடுத்துக்கோங்க. பிஜேபி கிட்ட நெறைய தவறுகள் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா காங்கிரஸ் இப்ப ஒரு ஆல்டர்னேட்டா வளர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்டா இன்னும் வளரல. அதனால தான் நீங்க நார்த்ல நெறைய பேர கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி நீங்க வந்து அந்த குஜராத் பெல்ட் இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங் நார்த் பெல்ட்ல கேட்டீங்க அப்படின்னா,
அவங்க என்ன சொல்லுவாங்க, "எங்களுக்கு தெரியுங்க பிஜேபி கிட்ட இந்த பிரச்சனைலாம் இருக்கு. அவங்க இந்துத்துவாவா இருக்காங்க." அப்படின்லாம் தெரியும். ஆனா, இவங்கள தாண்டி இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால இது இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்க ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படின்றது தான் வந்து இப்பத்திய சூழல். டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ இவங்க கிட்ட ஊழல் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா, பல விஷயத்துல அவங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லது பண்ணதுனால இந்த சில விஷயங்கள் இருக்குது தான். பட் ஓகே. இத நாங்க அனுசரிச்சு நாங்க போய்க்கிறோம். தேர் இஸ் நோ பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றதுனால தான் நாங்க இந்த திராவிட கட்சிகளோட இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இத நான் சொல்லல. உங்க மேடை ஏறின பிரசாந்த் கிஷோர், இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப பிரசாந்த் கிஷோர அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல அவரு வந்து விஜயோட ஒரு ஃப்ரெண்டா, ஒரு கட்சி தலைவரா வந்து வந்திருக்காங்க அப்படின்லாம் அவங்களுக்குள்ளேயே நெறைய நெறைய குழப்பம் இருக்கு. பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்ற ஒரு குழப்பம். சரி அதெல்லாம் தள்ளி வச்சா கூட, அவர ஒரு ஃப்ரெண்டாவே கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். அவரு மேடை ஏறி என்ன பேசுறாரு? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட மாடல் தான் வந்து பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு தான் வந்து பல விஷயத்துல முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு தான். அவங்க கிட்ட இருக்கிற 2டே 2 பிரச்சனை. என்னன்னா, கவர்னன்ஸ் ப்ராப்ளம் தான். மாடல்லயோ, கொள்கையிலயோ, செயல்முறையிலயோ பிரச்சனை கிடையாது. இந்த கவர்னன்ஸ்ல அவங்க இந்த ஒரு கரப்ஷனையும், அ ஒரு வாரிசு அரசியலையும் அவங்க நீக்கிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு செட்டிங் எக்ஸாம்பிள் மாடல் வேற எந்த ஸ்டேட்டும் குடுக்க முடியாது. அப்படின்னு சொல்லி தமிழ்நாட பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு பிரசாந்த் கிஷோர். நீங்க இதுக்காகவாவது தயவு செஞ்சு பார்க்கலன்னா, அவருடைய அந்த ஸ்பீச்ச வந்து நீங்க பாருங்க. அவர் எக்ஸாக்ட்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு போல ஒரு பெஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட் வந்து கிடையாது. இந்த இந்த 2 பிரச்சனை மட்டும் இல்ல அப்படின்னா, தமிழ்நாடு தான் பெஸ்ட். இதத்தான் நாங்களும் சொல்றோம். நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இந்த திராவிட கட்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு கம்பேரிட்டிவா நம்ம எங்க இருந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நார்த்தோட ஸ்டேட்டுக்கு நம்மள நிகரா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது 2 பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. பட் ஆனா, இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இத விட பெஸ்ட்டா எங்களுக்கு யாரையுமே தெரியல. அதுக்கு எங்களோட நிக்கிற இவங்களே பெட்டர் அப்படின்னு தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதனால தான் வந்து இப்படி ஒரு டிசிஷன வந்து நாங்க வந்து எடுத்து இந்த திராவிட கட்சிகளே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ நாளைக்கு இதே தவிர டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ கூட பண்ணலாம். பட் ஆனா வந்து எனக்கு நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இவரு வந்து காசு வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? இந்த காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர உங்களுக்கு நிகரா நீங்க வந்து ஸ்டேஜ்ல ஏத்தலாமா? அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸா பார்க்கிறேன். இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாருக்குமே வந்து வேலை செஞ்சிருக்காரு. மம்தாக்கு வேலை செஞ்சிருக்காரு, மோடிக்கு வேலை செஞ்சிருக்காரு, நம்ப டிஎம்கே கவர்ன்மெண்ட் வரதுக்கு வேலை செஞ்சிருக்காரு. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை செய்யும்போது, ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் போன தடவ வந்து அவரு வந்து டிஎம்கே கவர்ன்மெண்ட் இல்ல, டிஎம்கேக்கு வேலை செஞ்சபோது கூட, அவரு வந்து என்ன சொன்னாரு, "இந்த வெற்றி வந்து டிஎம்கேவ சார்ந்த வெற்றி தான். இந்த வெற்றிக்கும் எனக்கும் எந்தவித ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் வந்து இத வந்து வழிப்படுத்தி குடுத்தேன். அவங்களோட பாலிசில நான் வந்து என்னைக்குமே கைய வைக்கவே இல்ல. அவங்களோட பாலிசிய அவங்க தொன்று தொட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து நான் கைய வைக்கல. சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதுவும் எஸ்பெஷலி டிஜிட்டலா மார்க்கெட்டிங்ல வரும்போது சில ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் நாங்க வழிவகுத்து குடுத்தோம். அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, ₹100,00,00,000 மேல தான் என்னோட சம்பளம். நான் சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி, அவரு வந்து என்னைக்குமே வந்து அவரே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மம்தாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலின் அரசா இருக்கட்டும், யாருமே வந்து ஜெயிச்ச பிறகு அவர தூக்கி விலக்கி வச்சுடுவாங்க. ஏன்னா வந்து பாலிசி இஸ் ஓன்ட் பை தட் பர்ட்டிகுலர் பார்ட்டி. அவங்க என்னைக்குமே அந்த பாலிசிக்குள்ள கைய வைக்க விட்டதே கிடையாது. இத தாண்டி ஒரு படி மேலன்னு தான் நான் ராகுல் காந்திய சொல்லுவேன். ஏன்னா 2 முறை அவர்கிட்ட வரும்போது அவரு வந்து பெருசா வந்து பிரசாந்த் கிஷோர வந்து ஏத்துக்கல. ஸோ அது வந்து சைட் லைன். ஸோ அத பத்தி வந்து விட்டுருங்க. ஆனா, இப்ப விஜய் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு 100,00,00,000க்கு மேல காசு வாங்கிக்கிட்டு வ வேலை செய்ற ஒருத்தர கூப்ட்டு வந்து நீங்க மேடையில நிறுத்துறீங்க. இந்த மாதிரி ஒரு ரூ. 100 வாங்கிக்கிட்டு கொடி கம்பம் கட்டுற ஒருத்தர நீங்க நிப்பீங்களா? ஒரு 100,00,00,000 வாங்கிக்கிட்டு செய்றவனுடைய வேலை எப்படி உயர்ந்தது? ஒரு ரூ. 100 வாங்கிக்கிட்டு கொடிக்கம்பம் கட்டுறவனோட வேலை வந்து தாழ்ந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காரணத்தால தான் வந்து என்னைக்குமே வந்து இந்த மாதிரி
சம்பளம் வாங்கி வேலை செய்றவங்கள நம்ம வந்து மேடையில ஏத்துனதே கிடையாது. அந்த சம்பளத்த தாண்டி நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்றது தான் பெருசு. பட் இந்த மேடையில பிரசாந்த் கிஷோர் ஒரு படி தாண்டி என்ன பேசுறாருன்னா, ஏற்கனவே வந்து எந்த கட்சி ஜெயிக்க வச்சாலும் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த இந்த எனிவே இந்த கட்சி ஜெயிக்க போது. நான் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ மட்டும் தான் வந்து வழிவகுத்து குடுத்தேன்னு சொன்னோரு. ஒரு படி மேல போய் பிரசாந்த் கிஷோர் இந்த விஜயோட மீட்டிங்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, நாளைக்கு தாவேகா ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு உறுதுணையா இருப்பேன். இந்த மாரி அவரு வேற எந்த கட்சிக்கும் அவர் பேசுனதில்ல. நான் வந்து உறுதுணையா நிப்பேன். அப்படி தாவேகா ஜெயிச்சுச்சு அப்படின்னா, அ நான் வந்து நம்ம கிரிக்கெட்டர் தோனி வந்து ஒரு பிஹாரி. நம்ம கிரிக்கெட்டர் தோனி வந்து சென்னையிலயும், தமிழ்நாட்டிலயும் எவ்ளோ ஃபேமஸா இருக்கிறாரோ, அத தாண்டி நான் வந்து அடுத்த பிஹாரி தமிழ்நாட்டுல ஃபேமஸா ஆவேன் அப்படின்னு அவரோட வெற்றிக்கு இவரு வந்து ஒரு பார்ட் ஆஃப் தட் விக்டரியா வந்து அவரு வந்து பேசுறாரு. இது வந்து எந்த விதமான ஒரு நல்ல விஷயமா வந்து நான் நினைக்கவே இல்ல. எப்போ வந்து ஒருத்தர் வந்து மேடையில இருக்கலாம்னா, அத விட இன்னொரு மோசமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து அந்த மேடையில வந்து கடைசியா எல்லாரும் அ முடிவடையும்போது, இந்த கெட் அவுட் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா, கெட் அவுட் என்ன அப்படின்றது வந்து தெளிவா வந்து யாருமே சொல்லல. இவரு விஜய் அவர்கள் வந்து யாரையுமே பேர் சொல்லி எதிர்கொள்ளல. எது வேண்டான்னு குறிப்பிட்டு சொல்லல. ஸோ கெட் அவுட்ன்னு பொத்தாம் பொதுவா ஒண்ணு வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட்டு கெட் அவுட் ஹிந்தி அப்படின்னு நெனச்சேன். ஆனா அது அப்படி இல்ல. கெட் அவுட் ஹிந்தி, அதுக்கப்புறம் கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் நெறைய கெட் அவுட் அப்படின்னு சொல்றதா வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து எதுவுமே வந்து விளக்கமா வந்து அவங்க வந்து சொல்லவும் இல்ல. அந்த ஈவன் அந்த கையெழுத்து சிக்னேச்சர் கேம்பெயின் வந்து ஒண்ணு பண்றாங்க. அந்த சிக்னேச்சர் கேம்பெயின்லயும் வெறும் கெட் அவுட் அப்படின்னு தான் இருக்கு. அத விட ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கெஸ்ட்டா ஒருத்தர கூப்பிடுறாங்க. அந்த கெட் அவுட்ன்றதுல வந்து விஜய் எல்லாம் சைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர சைன் பண்ண சொல்றாங்க. அவரு வந்து முடியாதுன்ட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மேடையில நடக்கிறது நல்லதா அப்படின்னு எனக்கு தெரியல. இதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பாலிசி வைஸ் வந்து ஒண்ணு சேராத ஒருத்தர வந்து நீங்க வந்து மேடை ஏத்தி உங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கான சில ஸ்பீச்சஸ்ல நீங்க வந்து இன்னும் நீங்களே பெருசா வந்து ஸ்ட்ரக்சரலா உருவாகாதம்போது, இந்த மாரி ஒருத்தர மேடையில ஏத்துறது வந்து ஒரு நல்லதான ஒரு விஷயம் இல்ல அப்படின்றத தான் வந்து நான் வந்து நிஜமாலுமே வந்து நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே. இதெல்லாம் வந்து விமர்சனமா நம்ம வச்சுட்டோம். ஒரு ராண்டா செஞ்சுட்டோம். ஸோ விஜய் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்த மொழிக் கொள்கை அப்படின்றது வந்து எவ்ளோ வந்து ரொம்ப சீரியஸான விஷயமா வந்து நம்ப தமிழ்நாடு இவ்ளோ நாள் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்து இந்த மொழிக் கொள்கைக்காக வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னிக்கும் நம்ம விடாம போராடுறோம். இத வந்து இவ்ளோ டைல்யூட்டா எல்கேஜி, யுகேஜி சண்டைன்னு சொல்லாம, இதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? டெல்லில போய் போராடுவேனா? இல்ல இங்க மக்களோட மக்களா வந்து நான் வந்து போராடுவேனா? ஆர் டூ த பேசிக் மினிமம் முதல்ல என் கூட நிக்கிற என்னோட கேடர் மக்கள இத பத்தி எஜுகேட் பண்ணுவேனா? அப்படின்றத பத்தி எந்த ஒரு பெரிய விஷயமும் வந்து அவரு சொன்னதே கிடையாது. நம்மளுடைய வெள்ள நிவாரண அமௌண்ட் வந்து எல்லா வகையிலயும் நிரூபிச்ச பிறகும், இது வந்து ஒரு நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு நம்ம நிரூபிச்ச பிறகு கூட, எல்லா ஸ்டேட்டுக்கும் அதுக்கான இந்த நிவாரண அமௌண்ட் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ நம்பளுக்கு மட்டும் அந்த வெள்ள நிவாரண அமௌண்ட் இன்னைக்கு வரையும் ரிலீஸ் பண்ணல. அத அத நான் கேட்டு போராடுவேன். அதுக்காக நான் குரல் குடுப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அவரு பேசியிருக்கலாம். அத பேசல. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த வாரம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 18,00,000 கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் வந்து அ இந்த ரூலிங் கவர்ன்மென்ட் டிஎம்கே கவர்ன்மென்ட்ட பார்த்து வந்து சொல்றாங்க. இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற உங்கள நாங்க எதிர்க்கட்சியா உட்கார வைப்போம் அப்படின்னு இத்தன அரசு ஊழியர்கள் வந்து சொல்றாங்க. இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட யாருமே ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிற பிரிடாமினன்ட்டா எடப்பாடியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், ஈவன் மீடியா கூட இருட்டடைப்பு பண்ணியிருக்காங்க. அத பத்தி பெருசா பேசவே இல்ல. நேத்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது, கிட்டத்தட்ட 1,50,000 பணியாளர்கள் வந்து வேலைக்கு வரல. நெறைய ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வரல. வராம ஒரு மினி போராட்டம் நடந்திருக்கு. எழிலகம் முன்னாடி இவங்க கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் எல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்ளோ நடக்கும்போது, இத பத்திலாம் வந்து ஒரு விஷயம் ஈவன் Twitterல கூட வந்து அவரு பெருசா வந்து இத பத்தி அவரு பேசல. இது வந்து எவ்ளோ பெரிய விஷயம். அந்த காலத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெயலலிதா இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் மேல ஒரு அரசு அரசு ஊழியர்களுக்கு இருந்த ஒரு அதிருப்தினால தான் வந்து அவங்களோட ஆட்சியே வந்து கலைஞ்சது. இந்த மாதிரி பல ஆன்டி இன்கம்பன்சி வந்து டிஎம்கே மேல நெறைய இருக்கும் பட்சத்துல, அவரு வந்து எத பத்தியும் தெளிவா அவங்க கேடர்
தொண்டருக்கோ, இல்ல மக்களுக்கோ, இல்ல அவருக்கேவோ வந்து சொல்லிக்காதது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. இதெல்லாம் வந்து அவரு எடுத்து வச்சு பேசுறது தான் வந்து ஒரு ட்ரூவான ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அப்போஸ் பண்ற ஒரு பொலிட்டீஷியன் பண்ற வேலையா இருக்கும் அப்டின்னுட்டு வந்து நான் நெனைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயமா இப்போதைக்கு நம்ப சிஎம் வந்து சொல்லிட்டு இருக்கிறது வந்து நம்மளுடைய டீலிமிட்டேஷன பத்தி. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப அடுத்து பிஜேபி கொண்டு வர சில விஷயங்கள்ல நம்பளுக்கு இருக்கிற எம்பிக்கள் கம்மியாக போகுது. அதாவது கம்மியாக போகுதுன்னா, எம்பிக்கள் நம்மளோட எம்பிக்கள கம்மி பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. நார்த் இந்தியால எம்பிக்கள அவங்களோட பாப்புலேஷனுக்கு ஏத்த மாதிரி ஜாஸ்தி பண்ண போறாங்க. ஆனா, நம்ப கிட்ட எம்பிக்கள் அந்த அளவுக்கு கணிசமா ஜாஸ்தி ஆக மாட்டாங்க. ஏன்னா, நம்ப பர்த் கண்ட்ரோல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட பாப்புலேஷன் கண்ட்ரோல் இருக்கு. பர்த் கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொண்டு வந்த அதே ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம ஒழுங்கா நிறைவேத்தாத நார்த் இந்தியாக்கு நெறைய எம்பிஸ் கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 நார்த் இந்தியா ஸ்டேட் அதாவது யூபி, ராஜஸ்தான், பீகார் இந்த மாதிரி சில ஸ்டேட் எல்லாம் சேர்ந்தாலே போதும். அவங்க வந்து சென்ட்ரல்ல ஆட்சி அமைச்சிட முடியும். எந்த ஒரு பில் பாஸ் பண்றதுக்கோ, எந்த ஒரு விஷயத்த நிறைவேத்துறதுக்கோ வந்து சவுத் இந்தியாவ நெக்லெக்ட் பண்ணிடலாம். சவுத் இந்தியாவோட சப்போர்ட்டே தேவையில்ல அப்படின்ற அளவுக்கு இந்த டீலிமிட்டேஷன் நம்மள பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை கிளம்ப போகுது. அதுக்காக வந்து அனைத்து கட்சி கூட்டத்த வந்து கூப்பிட்டுருக்காங்க. அத பத்தி எதுவுமே பேசல. ஸோ இந்த மாதிரி எத பத்தியுமே வந்து நான் வந்து குறிப்பிட்டு பேச மாட்டேன். நான் வந்து ஆனா வந்து அண்ணா போல, எம்ஜிஆர் போல வந்து நான் வந்து பிளந்துக்கிட்டு நான் வந்து வருவேன் அப்படின்றத வந்து வாட் ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஸோ விஜய்க்கு ரொம்ப நல்லதா நான் நெனைக்கிறது வந்து, இன்னும் ஓப்பனா ஒரு எந்தவித ஒரு தயக்கமும், தடையும், பயமும் இல்லாம இப்ப இருக்கிற ரூலிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ நடக்கிற இஷ்யூஸ கரெக்ட்டா எடுத்து வச்சு பேசுறது தான் வந்து தாவேகாக்கு ஒரு முன்னேற்ற பாதையா வந்து இருக்கும். 1 வருஷம் ஹனிமூன் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேல இறங்கி வந்து நெத்தி பொட்டுல அடிச்ச மாதிரி அவரு படத்துல சொல்ற மாரி போராடுனா தான், கரெக்ட்டா பேசினா தான் வந்து அவருக்கு நிஜமாலுமே வெற்றி கழகமா வந்து இது வந்து திலகமிடும் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா, இன்னைக்கும் நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன். எத பத்தியும் ஸ்பெசிஃபிக்கா பேச மாட்டேன். பொத்தாம் பொதுவா வந்து நான் வந்து வாரிசு அரசியல், லஞ்சம் அப்படின்னு பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னா, நீங்க கடைசி வரைக்கும் வாட் ப்ரோ, ராங் ப்ரோ இத மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த ராண்ட் வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ. பபாய்.